ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெடிசனுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது பிள்ளையார் சாமி தாங்க. இது அம்மன் சாமி. ஆடிப்புறம் அன்னைக்கு வளைகாப்பு போட்ட நிகழ்ச்சி. மேட்டூர் அணை முனியப்பன். ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. பார்த்தீங்களா எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ கூட்டம் இருந்தது. புதன்கிழமை பார்த்தீங்களா 2 நாளில் தண்ணியெலாம் நிறுத்திட்டாங்க. உபரி நீர் எல்லாமே நிறுத்திட்டாங்க. நாங்கள் மேட்டூர் அணை முனியப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம். கூட்டமே இல்லை, அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முனியப்பன் கோயில் இருந்த அந்த இடத்துல கூட தண்ணி போகலை, நிறுத்திட்டாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. 2 நாளில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பொங்கல்லாம் ரிலாக்ஸாக வச்சுட்டு இருந்தாங்க. 4ஆந்தேதி அவ்வளோ கூட்டம் இருந்த மேட்டூர் அணை 7ஆந்தேதி கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. தண்ணி நிறுத்திட்டதுனால மக்கள் யாருமே வரவே இல்லை. பொங்கல் வைக்கிறவங்க, கிடா வெட்டுறவங்க மட்டும்தான் வந்தாங்க. இது மேட்டூர் முனியப்பன் கோவில் பக்கத்தில் கூடிய கடைவீதி இது. மீனெல்லாம் பார்த்திங்களா, நல்லா மசால் தடவி ரெடியாக இருந்தது. கேட்குறவங்களுக்கு போட்டு பொரிச்சு கொடுத்தாங்க. நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அன்றைக்கி புதன்கிழமை ஆடிப்பூரம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அம்மன் கோவிலுக்கு அங்கே அபிஷேகம், அன்னதானம்லாம் நடந்தது. பாருங்கள், வலையெல்லாம் போட்டு எல்லாருக்குமே சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கில் வளையல் வச்சு கொடுத்தாங்க. அதை 16 கண் பாலம் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் தண்ணி நிறுத்திட்டாங்க. வெறிச்சோடி கிடந்தது. 2 நாளில் மேட்டூர் அணையில் வெறிச்சோடி கிடந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாடு அருமையாக படுத்துட்டு அசை போட்டுது, அதை எடுத்தேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.